அல்லாஹ் தஆலா பல்கீசுடைய சிம்மாசனம் 2 மாத தூரம் நடந்து செல்லும் இடத்திலிருந்து வந்ததற்கு தெரியாதா? ஒரு சம்பவத்தையும் சொல்லி முடிக்க முடியாது. என்றாலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தை ஆட்சி செய்தவர்கள். அது மட்டுமல்ல, உலகத்தை ஆட்சி செய்தது மட்டுமல்ல, காற்றை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தார், ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தார். அது மட்டுமல்ல, ஒரு நபியாக இருக்கிறார்கள். அவர்கள் எதை விரும்பினாலும் அல்லாஹ் செய்து கொடுப்பார். அப்படி இருக்கும் பொழுது பல்கீஸ் மகாராணி இஸ்லாத்தை தழுவுவதற்காக பக்கத்திலே வந்து விட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், பல்கீஸ் மகாராணியுடைய அந்த மாபெரும் சிம்மாசனம் வெறும் கதை அல்ல, பெரிய கதையும் அல்ல, ஒரு சிம்மாசனம் த்ரோன் என்று சொல்லுவார்கள், ஒரு கட்டிடத்தை போன்றது. அது முத்துக்களாலும் பவளங்களாலும் மாணிக்கங்களாலும் தங்க நகைகளாலும் அப்படியே பொறிக்கப்பட்டது. அந்த சிம்மாசனம் எனக்கு வேண்டும் அவசரமாக என்று சொல்ல, காலை பிரிக்கும் நிலத்தில் அனாதிகமே கவலாந்த குமரின் காணி அல்லாஹ்வுடைய நபியே, இப்ரீத் என்ற பவரான ஒரு தீன் அந்த இடத்தில் என்று சொல்லுது. அல்லாஹ்வுடைய நபியே, நீங்க உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுநூத்தி நாற்பத்தி வரட்டா? 2 மாத தூரம் நடந்து செல்லும் பிரயாண தூரம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இல்ல, அதை விட அவசரமாக வர வேண்டும். நீங்க நான் இருந்த இடத்திலிருந்து எழும்ப முந்தி, அதாவது தஃசீர்கள் எழுதுகிறார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலையில் உட்கார்ந்தால் மாலையில் தான் எழுதுவார்கள். மாலை நேரமாக முன்பு பல்கீஸ் மகாராணி வந்து விடுவார்கள். அவர்கள் வர முந்தி அங்கே பாதுகாப்பாக எடுத்து வைத்த அந்த சிம்மாசனத்தை அல்லாஹ்வுடைய கிருபையினால் அல்லாஹ்வுடைய நபியாகிய நான் இங்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் என்று பல்கீஸ் அறியோம். அல்லாஹ் குதிரத்தை பாதுகாப்புக்கு வந்தால்தான் அது பொறுமதி இருக்கிறது என்று சொல்லி கேட்ட உடனே சொன்னது, அப்படி அதை விட குறிக்காக நான் கொண்டு வர முடியாது. அதற்கு பின்பு அல்லாஹ்வே குர்ஆன் சொல்கிறார், ஹதீயாக இருந்தால் சரியா வைமா என்று கேட்கிறார். இமாம்கள் சொன்னால் அதை தூக்கி எறிவோம் என்று சொல்லலாம். மௌலிது ஷரீஃபிலே வந்தால் அது பணத்திற்காக என்று சொல்லலாம். இது மனிதர்களுடைய கட்டு கதைகள். ஆனால் மௌலிது ஷரீஃபில் வந்ததும் இமாம்களுடைய வார்த்தைகளும் சஹாபாவுடைய சொற்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டவைகள். அவர்களை புகழ்வதற்காக, ஞானத்தை அடைவதற்காக வந்தவைகள் என்பதை நாங்கள் விளங்கவில்லை. எனவே அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இப்ரீத்துக்கு முடியாது என்று சொன்ன உடனே அல்லாஹ்வே விவரிக்கிறார். ஒருத்தர் சொன்னால் அல்லது இந்த வில்முமினல் கிதாப், பல வேதங்களுக்கு ஞானம் கொடுக்கப்பட்ட மாரிஃபா எனும் அறிவு ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு மகான் அந்த இடத்திலிருந்து சொன்னால், ஆனா ஆத்திக பிஹி கபில அன் யஸ்தத இலைக தர்ஃபு, அல்லாஹ்வுடைய நபியே, நீங்க கண்ணை மூடி திறக்க முந்தி நான் எடுத்துட்டு வரவா? கண் மூடி திறக்க முந்தி நான் கொண்டு வரவா? ஒரு விஷயத்தை விளக்கும். இப்ப சுலைமான் அவர்கள் என்ன செய்வாங்க? கண்ணை மூடி திறக்க முந்தியும் கொண்டு வர ஏழுமா என்று யோசிக்க முந்தி 5 தடவை பண்ணலாம். அப்படி யோசிக்கிறதுக்கு 5 தடவை கண்ணை மூடி திறக்கலாம். அதை விட குறிக்கொண்டு வெற்றி கிடையாது. கண்ணை மூடி திறக்க முந்தி கொள்ளவாண்டி கேட்க முடியல. பல்கீஸ் மகாராணியின் 2 மாத தொலைவில் இருக்கும் சிம்மாசனம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலில் இருந்து இதை பார்த்து ஒரு வலியுல்லாஹ் ஆசிமுல் வர்தியா ரலியல்லாஹு அன்ஹு வலியுல்லாஹுடைய ஒரு செயலை பார்த்து அவர்களை விட அந்தஸ்து கூடிய அல்லாஹ்வுடைய நபி காரா மின் ஃபضل ரப்பி, இது என்னுடைய ரப்பாருக்கு கொடுக்கப்பட்ட பதில், சிறப்பு வரிசை. பதில் என்று சொன்னால் அது பெரிய அர்த்தம் இல்லை. அது 5வது மணி நேரம் அல்லாஹ்வுடைய பதில் ரப்பி, அல்லாஹ்வுடைய பதிலை வச்சு 5 மணி நேரம் பேசலாம். எனவே அந்த பதிலில் ஒரு பிரிவுதான் கலாமத். எனவே அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ்வுடைய பதில் இவனுக்கு அல்லாஹ்வுடைய சிறப்பு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வரிசை இருக்கிறது என்று ஒரு நபியுல்லாஹ், ஒரு வலியுல்லாஹ்வுடைய செயலை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இங்கே இத்தனையோ கேள்வி நமக்கு எழுந்தது. எப்படி வந்தது? காத்துல வந்ததா? காத்துல அவ்வளவு தேசா வருமா? சரி, ஒன்றை விளங்க வேண்டும். அல்லாஹ் தஆலா உலகத்துல வேகமாக செல்லக்கூடிய கருவிகளை வச்சிருக்கிறார். அதுல ஒன்றுதான் காற்று. அதை விட வேகமாக செல்லக்கூடிய ஒன்றுதான் லைட், வெளிச்சம். அதை விட வேகமாக செல்லும் ஒரு வஸ்து இருக்கும் என்றால் அது புறாக் வாகனம் மட்டும்தான். புறாக் வாகனத்தின் வேகம் யாருக்கும் அறிவால் சிந்திக்க முடியாது.
இருந்த சூடு தனியை முந்தி போய்விட்டு வந்தார்கள் என்று சொன்னால் அதில் எத்தனையோ யதார்த்தங்கள் ரகசியங்கள் இருக்கின்றன. குரானை தவிர இன்னும் இருக்கிறது. குரானை விடவும் அதிகமான வேகம் உள்ளது. அது எது தெரியுமா? நமது ரூஹ். இந்த ரூஹுக்கு ஒரு எல்லை கிடையாது. இந்த ரூஹுக்கு ஒரு வீட்டுக்கு அங்கால் என்று கிடையாது. இந்த ரூஹுக்கு ஒரு நாட்டுக்கு அங்கால் என்று கிடையாது. இந்த ரூஹுக்கு வானத்துக்கு மேல் பூமிக்கு கீழே கிடையாது. குரான் வாகனத்தை விட மிக இலகுவான வேகத்தில் செல்லும் ஒரு வஸ்து இந்த ரூஹ். எனவேதான் இந்த ரூஹை பற்றி யாருக்கும் விளங்க முடியாது, விளங்கி முடிக்க முடியாது. ரூஹை பற்றி அறிந்தவர்கள் 2 பேர், அல்லாஹ் இதனால்தான் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொள்கிறார், யஸ்அலூனக அனிர் ரூஹ். நபியே நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்துல வந்து ரூஹை பற்றி கேட்பாங்க. ரூஹ் எப்படி என்று கேட்பார்கள். அப்படி கேட்டால் அதை கொடுக்காதீங்க. ஒளிர் ரூஹின் அம்ரி ரப்பி, அது எங்க ரப்பிடத்திலிருந்து வந்த ஒரு சாமான், ரப்பிடத்திலிருந்து வந்த ஒரு கட்டளை, அது ரப்புடைய ஏவல். என்னையும் ரப்பையும் தவிர அதை விளக்கப்படுத்தினாலும் விளங்கும் சக்தி மனிதர்களுக்கு கிடையாது என்று சொன்னார்கள். எனவே அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, ஏனென்றும் பெருமக்களே, இந்த ரூஹை மனிதர்கள் விளங்க வேண்டும், அந்த ரூஹை வளர்க்க வேண்டும். எந்த நாளும் நான் சுன்னத்துல் ஜமாஅத், நான் சுன்னத்துல் ஜமாஅத், நான் தரீகத்து, நான் காதிரியா, நான் சாதிரியா, நான் ரிவாயாண்டு வெறும் சரியத்துடைய போக்கிலே வாழ்ந்து மூத்தாகாமல் திக்ரை கொண்டு காமியான செய்குமார்கள் உபதேசம் கொண்டு கண்களை பாதுகாத்து, செவியை பாதுகாத்து, கல்வை பாதுகாத்து, ஐவேளை கொள்கைகளை பேணுதலாக கொண்டு தஹஜ்ஜுடைய நேரத்திலே காமியான செய்குமார்கள் திக்ரைகளை கொண்டு பயிற்சி எடுப்போமையானால் நிச்சயமாக ஒரு வருடத்திற்குள்ளே அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம், நமது ஒளிமாவுடைய மதலின் உதவியின் பிரகாரம் அல்லாஹ் எங்களுக்கு ஞான கதவை திறந்து தருவார். அதில் சந்தேகம் கிடையாது. எனவே பல்கீஸ் மகாராணியுடைய அந்த சிம்மாசனம் எப்படி வந்தது? சரி, வந்தது உண்மையா இல்லையா? சந்தேகித்தாலும் காபிர்களாகி விடுவார்கள். ஒரு ஆணை நம்புவது வரும். சந்தேகம் வந்தால் அவர் முஸ்லிமே அல்ல. சரி, அவர் வெளியில் போய் கொண்டு வந்தாரா? ஆசிரியர்கள் வரலையா? ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாபெரும் வலியுல்லாஹ், அதுவும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வலியுல்லாஹ், அவர் போய் கொண்டு வந்தாரா? அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். சிம்மாசனம் இருக்கிறது. ஜின்னுக்கு முடியவில்லை, காற்றுக்கு முடியவில்லை, யாருக்கு முடியவில்லை, மனிதர்களுக்கு முடியவில்லை. ஒரு வலியுல்லாஹ் கொண்டு வந்தா எப்படி கொண்டு வந்தார்கள்? யாரும் யோசிக்கலையே. அங்க இருந்து கொண்டு எப்படி வந்தது? காற்றிலே வரவில்லை என்றால், ஜின் கொண்டு வரவில்லை என்றால் எப்படி வந்தது? யோசிக்க முடியாது. யோசிச்சா பதில் கிடைக்காது. அதுக்கு பெயர் தான் மாரிஃபா, அதுக்கு பெயர் தான் ஹகீகா, அதுக்கு பெயர் தான் ஞானம். ஒரு மனிதன் அந்த இடத்தில் உட்காருவார், ரூஹை வளர்த்தவர் எங்கேயோ போய்விட்டு வருவார், காபத்துல்லாஹிலே தொழுவிட்டு வருவார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதா ஷரீஃபை முத்தமிட்டு விட்டு வருவார். ஒரு செகண்டிலே ஆனால் அங்கே தான் இருக்கிறார். எனவேதான் அல்லாஹ் தஆலா நமது வெளிரங்கத்தை பார்ப்பதில்லை, நமது ஆடையை பார்ப்பதில்லை, நமது அழகை பார்ப்பதில்லை, நமது செல்வாக்கை பார்ப்பதில்லை, நமது சொத்து செல்வங்களை பார்ப்பதில்லை. பொருள் ரங்கத்தை தான் பார்க்கிறார், நியத்தை தான் பார்க்கிறார். எனவே அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, குர்ஆன்ல நிறைய வழிபாடுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் அதை சிந்திக்கிறோம் இல்ல. எப்பவோ சிந்திக்க வேண்டியவர்கள் இன்னும் சிந்திக்கல. அதனால்தான் அல்லாஹ் கேட்கிறார், அஃபலா யததப்பருன குர்ஆன், நீங்கள் குர்ஆனை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கூடாதா? கேள்வி பாருங்க. சிந்தித்து பாருங்கள் ஈமான் உள்ளவர்களே என்று சொல்றது. சிந்தித்து பார்க்க கூடாதா? இப்பவோ சிந்திக்கொண்டு வேலை. நான் ஞாபகப்படுத்தித்தானே இந்த குர்ஆனை பற்றி உங்களுக்கு வேண்டும். ஆனால் தர்ஜமத்து குர்ஆனிலே நமக்கு விளக்கப்பட்டது. தர்ஜமத்து குர்ஆனிலே குர்ஆனுக்குரிய சரியான ஞானம் கிடையாது. குர்ஆனை நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. யார் ஆரம்பம் இல்லாதவனாகிய முடிவில்லாதவனாகிய ரப்பு தபாரக வ தஆலா அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய வார்த்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய